டுடே வந்து எக்ஸசைஸ் 2.4ல வந்து சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில் ரிமைனிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் ரிமைனிங் 7 ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி பார்க்கலாம். ஆல்ரெடி 7 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இங்கே நேற்றே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்துட்டோம். இப்போ 8 சம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 8 சம்ஸையும் இன்றைக்கி பார்த்துடலாம். 7 கிடையாது, ப்ரீவியஸ் கிளாஸில் 7 பார்த்துட்டோம். ஸோ ரிமைனிங் 8 சம்ஸை இன்றைக்கி டுடே பார்த்துடலாம் மிஸ்லினியஸ் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸில். ஓகே, ஸோ டுடே who will meet 13 mark 9, 5, 9, 20 Saturday challenge problems unit 2 page number வந்து 48. Page number is equal to 48 ma. Then first question, the base and height of a parallelogram are in the ratio 7:3 and the height is 45 cm. Then find the area of the parallelogram கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு parallelogram எப்படி இருக்கும்னு தெரியும். ஸோ இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதாவது பேஸும் ஹைட்டும் சேர்ந்து ரேஷியோ வந்து 2:3. ஸோ அப்போ வந்து 7:3. 7 வந்து பேஸை ரெப்ரசன்ட் பண்ணும், 3 வந்து ஹைட்டை ரெப்ரசன்ட் பண்ணும். டைரெக்டாக வந்து பேஸ் ஹைட்டோட வேல்யூஸ் கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க, ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நம்பர் பேஸையும் செகண்ட் நம்பர் ஹைட்டையும் ரெப்ரசன்ட் பண்ணோம். த லென்த் ஆஃப் த ஹைட் இஸ் ஈக்குவல் டு 45 cm. அப்போ டோட்டல் லென்த் அப்படிங்கும்போது 7 + 3 என்ன ஆகும், 7 + 3 10 ஆகும். ஆனால் இங்கே டோட்டல் கொடுக்கல, இந்த ஹைட்டு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைட்டுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, 7 பார்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. புரியுதாம்மா? டைரெக்டாக அவங்க பேஸும் கொடுக்கல, ஹைட்டும் கொடுக்கல. ஹைட் வந்து டைரெக்டாக 45 கொடுத்துருக்காங்க, ஆனால் ரேஷியோ கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுக்கல. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஏரியானா என்ன ஃபார்முலா, ஏரியா ஆஃப் த பேரலகிராம்ஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, பேஸை கொடுக்கல. ஏரியா கொடுத்துருந்தா டைரெக்டாக பேஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஆனால் இங்கே பேஸ் கொடுக்கல, ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிவன் ரேஷியோவை எழுதிக்கோங்க, 7:3. ஸோ இதில் ஹைட் மட்டும் கொடுத்துட்டாங்க. ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 parts ஈக்குவல் டு 45 cm கொடுத்துருக்காங்க. புரியுதாம்மா? அப்போ ஹைட்டோட ரேஷியோவை ஹைட்டோட வேல்யூவோட லென்த் ஆஃப் த ஹைட்டோட கம்பேர் பண்ணும்போது 3 parts ஈக்குவல் டு 45 cm. 1 part என்ன கிடைக்கும், 45 divided by 3. ஸோ we get 15 cm. அப்போ the length of the base எவ்வளோ கிடைச்சிருக்கு, ஸோ லென்த் ஆஃப் த பேஸ் வந்து எவ்வளோ பார்ட் அப்படின்னு கேட்குறாங்க. லென்த் ஆஃப் த பேஸ் ஈக்குவல் டு 7 part. ஹைட்டு வந்து 45லேருந்து 1 part ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், 15 cm. அப்போ 7 பார்ட்ஸ்னால் என்ன பண்ணணும், 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 7 15 சார் 105 cm. புரிஞ்சுதாம்மா? ஸோ ரேஷியோ கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோவில் ஹைட்டை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க 45 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹைட்டு வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, 3. ஹைட்டோட பார்ட் எவ்வளவு, 3 parts 45னா 1 part எவ்வளவு, 45/3 15 cm. The length of the base equal to 7 parts. 7 15s 105 cm. ஓகேவாம்மா? ஸோ இப்போ என்ன வந்து கிடச்சிருக்கு, நமக்கு பேஸும் கிடச்சிருச்சு, ஹைட் வந்து கிவன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ பேஸும் ஹைட்டும் சேர்ந்து கிடச்சிது அப்படின்னா ஏரியா ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ ஏரியா ஆஃப் த பேரலகிராம் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ பேஸ் 105, ஹைட்டு 15, 105 15 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 4725. ஸோ we get 4725 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொன்னாலும் ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஓகே. ஓகேவா? புரிஞ்சுதா? The next question, find the area of the parallelogram ABCD if AC is equal to 24, BE and DF equal to 8 cm கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் த parallelogram. ஸோ இந்த கொடுத்துருக்காங்க, ஹைட்டு வந்து 8 cm கொடுத்துருக்காங்க இந்த பேரலகிராமத்துக்கு. ஸோ அடுத்தது DF is equal to BE is equal to 8 cm, DF is equal to 8 cm கொடுத்துட்டாங்க. டைகோனல் கொடுத்துருக்காங்க, டைகோனல் வந்து 24 cm கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஏரியா ஆஃப் த பேரலகிராம் அப்படின்னாவே பேஸ் இன்ட்டு ஹைட்டு தான் யூஸ் பண்ணுவோம். பேஸ் கொடுத்துருப்பாங்க, ஹைட் கொடுத்துருப்பாங்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். பேரலகிராம் படத்தை டிவைட் பண்ணியிருக்காங்க டைகோனலால். ஃபஸ்ட்டு படம் அப்படிலாம் டிவைட் பண்ணல, இங்கே டைகோனலால் டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டைகோனலால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 ட்ரையாங்கிள் கிடைக்கிது. இங்கே ஒன்று, 2 ட்ரையாங்கிள் நமக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ ட்ரையாங்கிள்னாவே என்ன ஃபார்முலா, ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. நான் இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுறேன், ADC. அப்போ எனக்கு பேஸ் என்ன கிடைக்கிது, 24, ஹைட்டு 8. புரிஞ்சுதாம்மா? அதுவே செகண்ட் ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு பேஸ் அதே பேஸ் தான் AC, ஹைட் வந்து BE எவ்வளவு
8 சென்டிமீட்டர். அப்போ என்ன பண்ணுவோம், half into base into height ப்ளஸ் half into base into height ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். பட் என்ன ஆகும், பேஸும் ஒரே மாதிரி தான் வரும், ஹைட்டும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் எத்தனை ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிளை நீ ஜாயின் பண்ணினா கம்பைன் ஃபிகர் மாதிரி நமக்கு என்ன கிடைச்சிரும், ஏரியா ஆஃப் த பேரலகிராம் கிடைச்சிரும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த செகண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியா கூட ஆட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைச்சிரும், நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த பேரலகிராம் கிடைச்சிரும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன வரும், half into 24 into 8. 2க்கும் 24க்கும் சிம்பிளிஃபை பண்ணலாம், 12 8s are 96. அதே பேஸு அதே ஹைட்டு தான், அதனால் அதே ஆன்சர் தான் கிடைக்கும். 1/2 into base 24, ஹைட் வந்து 8. 2க்கும் 24க்கும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 12 கிடைக்கும். 12 8s are 96. அப்போ 96 + 96 we get 92. 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலும் ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஓகே. ஸோ அப்போ நம்ம இந்த படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டைரக்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலை, டைகோனல் கொடுத்துருக்காங்க, ஹைட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேஸும் ஹைட்டும் கொடுத்தாங்க, ஈஸியாக ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு போட்டோம். ஆனால் இப்படி கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணோம், அந்த டைகோனல் 2 ட்ரையாங்கிளாக மேக்கப் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க, செகண்ட் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிக்கோங்க. 2 ட்ரையாங்கிளையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து ஏரியா ஆஃப் த பேரலகிராம் கிடைக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் என்ன ஃபார்முலா, half into base into height. 2 பேத்துக்குமே பேஸ் ஈக்குவல் தான். இதே ட்ரையாங்கிள் 2 பேரும் கம்பைன் ஃபிகர், இது வந்து கம்பைன் ஃபிகர், இங்கே இருக்க ட்ரையாங்கிளும் இங்கே இருக்க ட்ரையாங்கிளும் ஒரு சைடில் கம்பைன் ஃபிகர். அப்போ டைகோனல் வந்து சேமாக தான் வரும், ஒரே ஒரு டைகோனல் தான் இருக்காங்க. அப்போ பேஸ் வந்து 2 ட்ரையாங்கிளுக்கும் சேம் 24 24. அதே மாதிரி டிஎஃப்ங்கிற ஹைட்டும் 8ன்னு சொல்லிட்டாங்க, பிஇங்கிற ஹைட்டும் 8ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கும் செகண்ட் ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா ஈக்குவலாக தான் வரும். ஸோ அந்த 2 ஏரியாவையும் ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவாம்மா, அந்த ஏரியா இஸ் ஈக்குவல் டு 192 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, தென் அடுத்து பார்க்கலாம். டென்த்து ஒன்றுமா, இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஆஃப் த பேரலகிராம் கொடுத்துட்டாங்க. இந்த ஏரியா இந்த பேரலகிரத்தோட ஏரியா வந்து 1470 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து 49 சென்டிமீட்டர், ஏபி வந்து 49 சென்டிமீட்டர், ஏடி வந்து 35 சென்டிமீட்டர். இது வந்து லாஸ்ட்டு கிளாஸில் ஒரு சம் பார்த்தோம், என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஹைட்டு கொடுத்துட்டு பேஸு கேட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதே ஏரியா ஹைட் எடுத்துக்கணும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு போட்டு ஏரியாவை நம்ம என்ன பண்ணணும், ஹைட்டால் டிவைட் பண்ணால் பேஸ் கிடச்சிச்சு. அதே ஸ்டெப்பு தாம்மா இங்கேயும், சேம் ஏரியா நம்ம இது பேஸாக எடுக்கும் பொழுது ஹைட்டு டிஎஃப் கன்சிடர் பண்ணணும். ஏடியை அதாவது ஏபி பேஸாக நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஹைட் வந்து டிஎஃபாக இருக்கும், ஏடியை நம்ம பேஸாக கன்சிடர் பண்ணும்போது ஹைட்டு வந்து பிஇயாக இருக்கும். அதை தான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஎஃப் அண்டு பிஇ. அப்போ டிஎஃப் எடுத்தால் பேஸ் வந்து ஏபியும், பிஇ எடுத்தால் பேஸ் ஏடியும் இருக்கும். அப்போ அதே ஃபார்முலா சேம் ஏரியா தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏரியாஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஏரியா ஆஃப் த பேரலகிராம், பேஸ் இன்ட்டு ஹைட். இதுவே ரிவர்ஸில் கேட்டிருந்தாங்க, பேஸ் கேட்டிருந்தாங்க ப்ரீவியஸ் கிளாஸில். எத்தனை ப்ரீவியஸ் கிளாஸில் சம்ஸ் போட்டோம். இதே மாதிரி அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஹைட் கேட்டிருந்தாங்க. ஹைட்டு வந்து அதாவது ஹைட்டு கொடுத்துட்டு பேஸ் கேட்டிருந்தாங்க 2 சம்முக்கும். 7th சம் இதுதான் சேலஞ்சிங்கில். 7th சம் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்டு 2 பேர்த்துக்கும் கொடுத்துட்டு இந்த பேஸும் கேட்டிருந்தாங்க. அதே ஸ்டெப்பு தான், அதே மாடல் தான் நம்ம என்ன பண்ணுறோம், 10th சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஏரியானா என்ன ஆகும், பேஸ் இன்ட்டு ஹைட்டு ஸ்கொயர் யூனிட், ஏரியாஸ் ஈக்குவல் டு 1470. பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 49. ஓகேவாம்மா, பேஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஏபி வந்து 49, ஏடி வந்து 35 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பேஸ் நான் வந்து 49 எடுத்திருக்கேன். அப்போ பேஸ் 49 எடுக்கும் போது எனக்கு ஹைட் என்ன இருக்கும், டிஎஃப் இருக்கும். நான் பேஸை 49 கன்சிடர் பண்ணும்போது ஹைட்டு டிஎஃபாக மாறிடும். அப்போ 1470 டிவைடட் பை 49. ஸோ டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ ஹவு மெனி 49 in 1470, we get 30 times. ஸோ அப்போ 49s are 1470. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டிஎஃப் கிடச்சிருச்சு. டிஎஃப் எவ்வளோ கிடச்சிருக்கு, 30 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாம்மா, ஏன்னு கேட்டால் நான் இங்கே பேஸ் ஏபி எடுத்தால் டிஎஃப் தான் ஹைட்டு. இப்போ பாருங்கள், பிஇ எடுத்தேன், அதாவது ஏடி நான் பேஸாக எடுத்தேன் அப்படின்னா பிஇ தான் ஹைட். இப்போ பிஇயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதே ஏரியா தான், அதே ஃபிகர் தான், சேம் ஃபிகர் தான். அப்போ ஏரியாஸ் நோ சேஞ்ச். ஸோ ஏரியாஸ் ஈக்குவல் டு 1470, பேஸ் வந்து ஏடி, இதுதான் பேஸ். அப்போ இதை நான் பேஸ் கன்சிடர் பண்ணும்போது எனக்கு ஹைட் என்ன ஆயிரும், பிஇ வந்துடும். முன்ன வந்து டிஎஃப், ஏன்னா பேஸ் ஏபி. ஸோ அதனால் என்ன ஆகும்,
பேஸ் ஏடி கன்சிடர் பண்ணும்பொழுது 35 சென்டிமீட்டர் கிவன், ஹைட் வந்து பிஇயாக கன்சிடர் பண்ணிக்கணும். புரியுதாம்மா? ஏடி பேஸாக இருந்தால் பிஇ தான் ஹைட். ஸோ ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் பேஸ் இன்டூ ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஸோ 1470 that is equal to AD into BE. AD வந்து 35, BE தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ டிவைட் பண்ணும்பொழுது, ஸோ how many 35 in 1470? we get 42 times. So multiply 35 into 42, we get 42 centimeter. So 1470 divided by 35, we get 42 centimeter. So BE is equal to 42 centimeter. So DF is equal to 30 centimeter. கவனிமா, DF பேஸ் கேட்டாங்க 30 சென்டிமீட்டர், B is equal to 42 சென்டிமீட்டர். அவங்க கேட்ட ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். DF வந்து 30 சென்டிமீட்டர், B வந்து 42 சென்டிமீட்டர். So coming to the next one, the 11th one, out of the diagonals of a rhombus is thrice of the other. ஒரு diagonal இன்னொரு diagonal போல 3 times. So if the sum of the length of the diagonal is 24 cm, அந்த ரெண்டு diagonal ஆட் பண்ணால் 24 cm வருதான். Find the area of the rhombus. ராம்பஸ்க்கு ஃபார்முலாவே half into d1 into d2 மா, ரெண்டுமே கொடுக்கலாமா. ஆனால் ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு diagonal இன்னொரு diagonal போகிற thrice. அப்போ ஒரு diagonal xன்னு எடுத்தினா இன்னொரு diagonal எப்படி இருக்கணும்? 3 into x. இதுதான் கண்டிஷன். அப்போ அன்னோன் வேல்யூ ஃபஸ்ட்டு டைகோனல் எக்ஸ்ன்னு எடுத்தினா அதர் ஒன் டைகோனல் என்ன ஆகும்? த்ரைஸ் ஆஸ் த அதர் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் டைகோனல் கேட்டாங்கன்னா த்ரைஸ் ஆஸ் த அதர். அப்போ 3 into x. த்ரைஸ் அப்படின்னா மல்டிப்ளை, 3 times ஆஸ் த அதர்ஸ்னால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 into x 3x. அப்போ 1x இன்னொன்று 3x. இன்னொரு கண்டிஷன் என்னமா கொடுத்துருக்காங்க? the sum of the length of the diagonal equal to 24. அதாவது d1ஐயும் d2ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது? 24 கிடைக்குது. ஸோ அப்போ d1 plus d2 is equal to 24. நம்ம ஒரு diagonal xன்னு எடுத்திருக்கோம், இன்னொரு diagonal 3xன்னு எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 4x கிடைக்கும். 4x is equal to 24. அப்போ x is equal to 24 by 4. dividing numerator and denominator we get 6. அப்போ ஒரு diagonal 6 வந்து ஒரு diagonal x அப்படின்னா இன்னொரு diagonal thrice அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 into 6 18. ஸோ ஒரு diagonal 6ன்னு சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து thrice as the others போது 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இன்னொரு diagonal என்ன? 18. அப்போ d1 equal to 6னா d2 is equal to 18. So now we get the length of the d1 and d2. d1ம் d2ம் நமக்கு இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ d1 d2 கிடைச்சிட்டா ஏரியா ஆஃப் த ரம்பஸ் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாட் இஸ் த ஃபார்முலா? ஆஃப் இன்ட்டு d1 into d2 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஆஃப் இன்ட்டு d1 into d2 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ 1/2 into 18 into 6 equal to 18க்கும் நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 9 times. இப்போ 9 6 ஆர் எவ்வளோ வரும்? 54 centimeter square. So the area is equal to 54 centimeter square. புரிஞ்சுதாமா? டைரெக்டாகவே இந்த ரெண்டு சம்லையும் d1 d2 கொடுக்கல, நாம் தான் என்ன பண்ணுறோம், அவங்க கொடுத்த கண்டிஷன்லேருந்து d1ஐயும் d2ஐயும் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்க. என்ன கண்டிஷன் கொடுத்தாங்க? ஏதாவது ஒரு டைகோனலில் நீ எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா இன்னொரு டைகோனல் த்ரைஸாக இருக்கும். இப்போ ஒரு டைகோனலில் 9 எடுத்துட்டா இன்னொரு டைகோனல் 27. ஒரு டைகோனல்ஸ் வந்து 4ன்னு எடுத்துட்டா இன்னொரு டைகோனல் 12 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? அன்னோன் வேல்யூவாக இருக்கிறதுனால வேரியபிள் எடுத்துட்டோம். ஒன்று எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம், இன்னொன்று 3xன்னு எடுத்துட்டோம். ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ டோட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாம்மா வந்து நமக்கு கீயே. இதை யூஸ் பண்ணி d1 d2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எக்ஸ் வந்து 6னா இன்னொன்று வந்து அடுத்த டைகோனல் என்ன இருக்கும்? த்ரைஸ். அப்போ 3 6 18. அப்போ d1 கிடச்சிச்சு, d2 கிடச்சிச்சு. டேரெக்டாக என்ன பண்ணுறோம்? ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். லெட்ஸ் மூவ் ஆன் 12th ஒன்றுமா. எ மேன் ஹேஸ் டு பில்ட் எ ராம்பஸ் ஷேப்டு ஸ்விம்மிங் பூல். ராம்பஸ் ஷேப்பில் ஸ்விம்மிங் பூல் பில்ட் பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த டைகோனல் இஸ் 13 மீட்டர். ஒரு டைகோனல் 13 மீட்டராக இருக்குது. அண்ட் த அதர் இஸ் த ட்வைஸ் த ஃபஸ்ட் ஒன். முன்ன கண்டிஷன் கொடுத்தாங்களே, ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்கும்? அது போல் த்ரைஸ்ன்னு சொன்னாங்க. இப்போ ட்வைஸ், அப்போ 2 மடங்கு 2 மடங்கு அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் சிமெண்டிங் த ஃப்ளோர் அட் த ரேட் ஆஃப் ₹15 per square meter. அதாவது ஃபஸ்ட்டு டைகோனல் 13 மீட்டர் இருக்குது, அது எவ்வளோ இருக்கோ அது போல் செகண்ட் டைகோனல் 2 times அப்படிங்கும்போது 2ஆல்
மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு சிமெண்ட் பண்ணுறாங்க. சிமெண்ட்னா ஏரியா தானே. ஸோ அது வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ருபீஸ்னா அப்போ நமக்கு கிடைக்கிற ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ சிமெண்ட்டுங்கிறது சர்ஃபேஸ் ஏரியாவை டினோட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும், ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரே ஒரு ட்விஸ்ட் மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் டைகோனல் ட்வைஸ் த ஃபர்ஸ்ட். அப்போ ஃபஸ்ட்டு 13, அப்போ செகண்ட் ட்வைஸ் த ஃபர்ஸ்ட்னா 2 13s are 26. அப்போ ஏரியா ஆஃப் த ராம்பஸ் ஈக்குவல் டு 1/2 into d1 into d2 ஸ்கொயர் யூனிட். ஸோ 1/2 into 13 into 26. அப்போ 26க்கு நியூமரேட்டருக்கு டினாமினேட்டருக்கு சிம்பிளிஃபை பண்ணால் 13. 13 13s are how much? We get 169 centimeter square. The cost of cementing per 1 square meter is equal to rupees 15. The cost of cementing per 169 square centimeter equal to 169 into 15. So multiplying these two number, we get rupees 2535. புரிஞ்சுதாமா? ஸோ ஏரியா வந்து 169, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 15 ருபீஸ் அப்படின்னா 169 ஸ்கொயர் மீட்டருக்கு how much? Cost of cementing equal to rupees 2535. So coming to this one, 13th, find the height of the parallelogram. parallelogramத்தோட height கேட்குறாங்க. whose base is 4 times the height. அம்மா ஹைட்டே தெரியாதுமா, ஆனால் பேஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க, 4 times ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் whose ஏரியா இஸ் 576 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுக்குறாங்க. ஆனால் அதோட ஏரியா ஃபைண்ட் கொடுத்துருக்காங்க. பேஸும் கண்டுபிடிக்கணும், ஹைட்டும் கண்டுபிடிக்கணும். ஹைட் என்னன்னே தெரியாது, ஆனால் பேஸ் வந்து ஹைட்டை போல் 4 times தான். கண்டிஷன் பார்த்துக்கோங்கம்மா. அப்போ அன்னோன் வேல்யூ வந்து என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இந்த கண்டிஷன் ரிலேட்டடாக என்ன ஆகுது, பேஸ் வருது. என்ன சொல்லியிருக்காங்க, த பேஸ் இஸ் 4 times த ஹைட். அப்போ 4 into x 4x. ஓகேவாம்மா? அப்போ ஏரியாஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ஸ்கொயர் யூனிட். ஏரியா என்ன கிடச்சிருக்கு, 576. பேஸ் என்ன, 4x. ஹைட் என்ன, எக்ஸ். மல்டிப்ளை பண்ணுங்கள், 4 into x equal to 4x square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, 4 டிவைட்க்கு வந்துடுவோம். 576 divided by 4 we get 144. உனக்கு நல்ல 12th டேபிள் தெரிஞ்சால் ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து 12ஓட ஸ்கொயர்னு. அப்போ தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். ஓகேவாம்மா? இந்த மாதிரி போட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி குரூப் பண்ணணும். ஸ்கொயர் குரூப் பண்ணிவிட்டு குரூப்லேருந்து ஒரு ப்ரைம் நம்பரை எடுக்கணும். Take one prime number from each square group. Each square group என்ன, pair. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்கொயர் நம்பர் எடுத்துக்கிறோம். அப்போ 2 into 2 into 3 we get 12. அப்போ the square root of 144 is equal to 12 cm. எப்படி ஸ்கொயர் ரூட்டாக மாறிச்சு, x squared equal to 144னா இங்கே இருக்க 2 ரைட் சைடு மூவ் ஆகும்பொழுது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். ஸோ the height is equal to 12 cm. பேஸ் வந்து 4 times its ஹைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 2s are 48. ஓகேவாம்மா? புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் போகலாமா? Then 14th one, the coming to this one, the tabletop is in the shape of trapezium. tabletop wet grinder மாதிரிலாம் பண்ணியிருப்பீங்களா, அது வந்து trapezium ஷேப்பில் இருக்குது. this measurement given in the figure. Find the cost of glass used to cover the table at the rate of rupees 6 per 10 square meter. அதாவது 10 ஸ்கொயர் மீட்டருக்கு 6 ருபீஸ்க்கு அந்த கிளாஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபைண்ட் த நம்மளோட ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதோட மெஷர்மெண்ட்லாம் வந்து ஃபிகர்லேயே கொடுத்துட்டாங்க. சைடு வந்து அந்த பேரலல் சைட்ஸில் ஏ வந்து 150, பி வந்து 200. ஸோ அப்போ வந்து ஏபி தெரியும், ஹைட் வந்து 50மா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஹைட்டு, பேஸ், பேரலல் சைஸ் எல்லாத்தையுமே. ஏரியா ஆஃப் த ராம்பஸ் என்ன ஃபார்முலா, half into h into ஏரியா ஆஃப் த trapezium, நாட் ராம்பஸ், ஏரியா ஆஃப் த trapezium half into h into a plus b ஸ்கொயர் சென்டிமீட்டர்மா. ஸோ 1/2 into ஹைட் எவ்வளோமா, 50 into பேஸ் பேரலல் சைஸ் ஏ வந்து 150, பி வந்து 200. ஸோ 150 + 200 350. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து டினாமினேட்டரையும் நியூமினேட்டரையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். 2வையும் 50 சிம்பிளை பண்ணால் 25 times. அப்போ ஸோ now multiplying this two number 25 into 350 we get 8750. So the cost of glass used to cover 10 square meterக்கு 6 rupeesனா 8750 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ்ன்னு பார்க்கும்பொழுது 10 ஸ்கொயர் மீட்டருக்கு 6 rupeesனா 8750 is equal to multiply and simplifying we get 876 into 6 we get 5250. So the cost of glass use பண்ணுறதுக்கு rupees 5250. Area is equal to 8750. Cost வந்து rupees 5250. அந்த ஃபுல்லாக கிளாஸ் போகிறதுக்கு 5250 rupees ஆகுதுமா. ஓகேவா, புரிஞ்சுதாம்மா? அடுத்து பாருங்கம்மா, அறிவு என்ன பண்ணுறாரு, ஏபிசிடின்னு ஒரு ரெக்டாங்கிள் மெஷர்மெண்ட்டில் லேண்ட் இருக்குது. அதில் இஃப் த போர்ஷன் அவர் என்ன பண்ணுறாரு, ஏபிஇடி அந்த பிளேஸ்க்கு மட்டும் என்ன பண்ணுறாரு, கல்டிவேட் பண்ணுறாரு. இதை எம்டியாக விட்டுறாரு.
அவரோட வயல் ஃபீல்டு வந்து எவ்வளோ ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. பட் அவர் என்ன பண்ணுறாரு, ஏபிஇடி ஷேப்க்குலாம் என்ன பண்ணுறாரு, கல்டிவேட் பண்ணியிருக்காரு. ஈங்கிறது வந்து மிட் பாயிண்ட், இந்த டிசியோட மிட் பாயிண்ட் தான் வந்து இ. சரிதாம்மா? அப்போ ஃபைண்ட் த கல்டிவேட் ஏரியான்னு கேட்குறாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து ட்ரெஃபிஷியம் மாதிரி தான் இருக்குது. சரிதாம்மா? இது என்ன பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, ஏரியா ஆஃப் த ட்ரெஃபிஷியம் தான் கல்டிவேட் பண்ணியிருக்க பிளேஸ். புரியுதா? இந்த இடத்துலையும் போட்டிருந்தார் அப்படின்னா ரெக்டாங்கிள், அவர் ரெக்டாங்கிள்லாம் நம்ம ஈஸியாக ஏரியா கண்டுபிடிச்சிடலாம், பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போ ட்ரெஃபிஷியன்னா என்ன பண்ணணும், பேஸு பேரலல் சைட்ஸ் இருக்கணும், ஹைட் இருக்கணும். ஸோ இங்கே ஏ இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் என்னன்னு கேட்டால் ஒரே ஒரு க்ளூ, ஈங்கிறது மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரியாம்மா? அப்போ ஈங்கிறது மிட் பாயிண்ட் அப்படின்னா அந்த வேல்யூ ஏலேருந்து டியிலேருந்து இஏ என்னவாக இருக்கும், 24/2. ஏன் 24/2? இந்த ஏபி ஃபுல்லாக 24னா அதில் பாதி தான் டி, மீதி இருக்க பிளேஸ் இன்னொரு 24/2. அப்போ என்ன கிடைக்கும், அப்போ டிஇ 12 கிடைக்கும், இசி 12 கிடைக்கும். அப்போ டிஇ 12 இசி 12 ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், கீழே இருக்க ஏபி 24 கிடச்சிருச்சா? அப்போ ரெக்டாங்கிள் ஃபுல்லாக 24, மேலே ஒரு 24, கீழே ஒரு 24 கிடச்சிருக்கா? அப்போ அவர் இ மிட் பாயிண்ட்டுங்கிறது மட்டும்தான் நமக்கு க்ளோ. வேர் இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி. டிசியோட மிட் பாயிண்ட் ஈங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பேரலல் சைட்ஸ், ட்ரெஃபிஷியத்தோட பேரலல் சைட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். எப்படி, இந்த ஏவோட என்ன வேல்யூ இருக்கோ அதில் பாதி தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஇ, மீதி பாதி இசி. புரிஞ்சுதாம்மா? அப்போ இது 12 சென்டிமீட்டர், இது 12 சென்டிமீட்டர். அப்போ பேரலல் சைஸ் நமக்கு கிடச்சிருச்சு. பேரலல் சைஸ் ஏ = 24, பி = 12, ஹைட் இதுதான், டிஏ தான் ஹைட். அப்போ எவ்வளவு, 18 சென்டிமீட்டர். புரிஞ்சுதாம்மா? ஸோ அப்போ டென்னிய ட்ரெஃபிஷியம் பேரலல் சைஸ் ஏ வந்து 24, பிங்கிறது இ இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி கொடுத்துருக்கனால 24/2 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், பி = 12 சென்டிமீட்டர். அப்போ ஏ கிடச்சிச்சு, ஏ வந்து கிவனில் இருக்குது, பி வந்து அவங்க கொடுத்த ஒரே ஒரு க்ளூவை யூஸ் பண்ணி பி கண்டுபிடிச்சிட்டோம். ஹைட்டு கிவனில் இருக்குது, அவங்க ஹைட்டு டிஏ தான் 18 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் த ட்ரெஃபிஷியம், தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த கல்டிவேட்டட் ஃபீல்டு. எவ்வளோ ஃபீல்டு கல்டிவேட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரெஃபிஷியம். மீதி பிளேஸ்லாம் விட்டுட்டாங்கல்ல, இதில் தான் வந்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, மீதி இடத்த எம்டியாக விட்டுருக்காங்க. அப்போ அந்த படம் எப்படி இருக்குது, ட்ரெஃபிஷியம் மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஏரியா ஆஃப் த ட்ரெஃபிஷியம் அவங்க கல்டிவேட்டட் ஏரியா தான் கேட்டிருக்காங்க, டைரெக்டாக ட்ரெஃபிஷியம் கொடுக்கல. கொடுத்தது ரெக்டாங்கிள், அதில் கல்டிவேட் பண்ண பிளேஸ் இது, இ மிட் பாயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க சொன்ன மாதிரி இந்த மிட் பாயிண்ட்டையும் பிஏயும் நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கல்டிவேட் பண்ண பிளேஸ் எப்படி இருக்கும், ட்ரெஃபிஷியம் மாதிரி இருக்கும். இன்டைரக்டாக என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த கல்டிவேட்டட் ஏரியாங்கிறாங்க. இந்த கல்டிவேட்டட் ஏரியா என்ன ஷேப்பில் இருக்குது, ட்ரெஃபிஷியம் ஷேப்பில் இருக்குது. அப்போ ட்ரெஃபிஷியத்துக்கு ஃபார்முலா என்ன, ½ × h × a + b ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகேவாம்மா? ஹெச் கிவன், ஏவும் கிவன், பி வந்து ½ நம்மளாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதை வச்சு நம்ம பி மிட் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஆப்போசிட் பி சைடை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ பி எவ்வளோ கிடைக்கும், 12 கிடைக்கும். ஸோ நவ் சிம்பிளிஃபைங் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வி கெட் 18. ஸோ 9 into இந்த sum of the parallel sides = 36. So 9 × 36 we had 324 square centimeter. The cultivated area is equal to 324 square centimeter நாலும் ஓகே, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ஓகே. ஸோ இதோட யூனிட்டு 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சுமா. நெக்ஸ்ட் கிளாஸில் யூனிட் 3 பார்க்கலாம். எனி டவுட்டாக இருந்தால் கூகுள் மீட்டில் கேட்கலாம்ப்பா. பிடிஎஃப் அனுப்புகிறேன், காப்பி பண்ணிங்க. தேங்க்யூம்மா. தேங்க்யூ டு ஆல்.